லாக்கர்ல இருக்கிற பணத்த எடுத்துட்டு வா, நம்ம போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருவோம். மிச்சத்த வந்துட்டு கிளையண்டுக்கு குடுக்க வேண்டியதா குடுத்துறலாம். ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாசத்தோட இஎம்ஐய கட்டிட்டு பொருட்கள்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ரோகிணிக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் லாக்கர் வரைக்கும் போயிட்டு வந்து திருப்பி மனோஜ் கிட்ட சொல்றாங்க. லாக்கர்ல பணத்த காணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐய்யய்யோ! இன்னைக்கு நெறைய பேருக்கு நம்ம டெலிவரி வேற குடுக்க வேண்டியது இருக்கே. என்ன இப்படி சொல்ற? கிளையண்டுக்கு பணம் குடுத்தா தானே கொஞ்சம் பொருட்கள்லாம் வரும். அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு என்ன தெரியும் மனோஜ், நீ நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. பேங்க்ல போய் நீ டெபாசிட் பண்ணிருவோன்னு சொன்னீல்ல, ஒரு வேளை எடுத்துட்டு போயிட்டியா? கிளையண்ட் கிட்ட குடுத்துட்டியா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. ஆனா, மனோஜ் இருந்துட்டு நான் எங்கேயுமே குடுக்கலையே! அப்போ லாக்கர்ல வச்சத அதுக்கப்புறம் நம்ம எடுக்கவே இல்லையே! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மறுபடியும் மனோஜ் போயிட்டு நம்பர் நம்பர் லாக் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பாஸ்வேர்ட் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில பணத்த காணோம். அ எப்படி லாக்கர் உடையவும் இல்ல. எப்படி வந்து எந்த ஒரு பொருளுமே இல்ல. ஆனா உள்ள வச்சிருக்கிற பணம் மட்டும் காணாம போயிருச்சுன்னா, எப்படி என்ன அர்த்தம் சொல்லு? அப்போ பாஸ்வேர்டு உனக்கு எனக்கு மட்டும் தானே தெரியும். இந்த கடையில நம்ம 2 பேர் தவிர ஷோரூம்ல வேற யாரும் வரவே இல்லையே! அது மட்டும் இல்லாம பாஸ்வேர்ட் தெரிஞ்சது உனக்கு எனக்கு மட்டும் தானே! அப்ப நீ தான் பணத்த எடுத்தியா? அப்படின்ற மாதிரி சொல்ல, "என்ன மனோஜ் என் மேலே சந்தேகப்படுறியா நீயி?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அப்போ நம்ம பணத்த வைக்கும்போது இங்க யார் இருந்தா? சொல்லு. யாராவது கேமரால பார்த்து கூட கேமரால பார்த்தா தெரிஞ்சிரும் யார் எடுத்தாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மனோஜ் வந்துட்டு கேமராவ பார்க்குறதுக்காக போறாங்க. அ அங்க இருந்த கேமராவ மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்குது. யாரோ விவரமா தான் பணத்த எடுத்திருக்கிறாங்க. யாரோ நம்மள வந்துட்டு பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கிட்டு, லாக்கரோட பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கிட்டு, தெளிவா சிசிடிவிய ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த பணத்த எடுத்துருக்குறாங்க. மாட்டக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே எனக்கு என்னமோ ராஜா ராணி மேல சந்தேகமா இருக்கு. ஏன்னா, அவங்க தானே இங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அ உடனே ரோகிணி சொல்றாங்க, "இல்ல மனோஜ், அவங்க எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் இந்த சிசிடிவி ஆஃப் பண்றது, அப்புறம் இந்த பணத்த எடுக்கிற விஷயம்லாம் தெரியாது. அவங்க இதில வேற ஏதோ நடந்திருக்கு. வேற யாராவதோ எடுத்திருக்காங்க." அப்படின்னு சொல்லவுமே, அங்க இருக்கிற ஸ்டாஃப எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க. "பாஸ்வேர்டு யாருக்கு தெரியும்? நீங்க போயிட்டு பணத்த வந்து யார் எடுத்தது? நான் வந்து ஒருத்தரை விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். நான் எல்லாரையும் போலீஸ்ல பிடிச்சு குடுப்பேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரோகிணி இருந்துட்டு, "என்ன மனோஜ் சொல்ற? நம்ம கடையில நல்ல ஆஃபர் போயிட்டுருக்கு. இந்த டைம் பார்த்துட்டு போலீஸ்லாம் வந்தாங்கன்னா, அப்ப ஏதோ இந்த கடைக்கு பிரச்சனை போல இருக்கு. ஷோரூம்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, அ பெரிய பிரச்சனை கஸ்டமரே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதனால நீ அத பத்தி போலீஸ்லலாம் போக வேண்டாம். கண்டிப்பா அந்த பணம் நமக்கு திருப்பி கிடைச்சிரும். இங்க இருக்கிற யாரோ தானே எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அ அந்த ராணி இருக்காங்க இல்லையா? அவங்க இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியா முழிக்கிறாங்க. ஏன்னா, அவங்க வந்து ரோஹிணி பணத்த எடுக்கும்போது பார்த்துருப்பாங்க. இதுக்கப்புறமா மனோஜ் போயிட்டு வீட்ல சொல்றாங்க, இந்த மாரி பணத்த காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. "எப்ப பார்த்தாலும் உனக்கு பணத்த தொலைக்கிறது மட்டும் தான் வேலையா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. இப்ப மறுபடியும் ஷோரூம்க்கு அண்ணாமலை அப்பாவும், முத்துவும் வந்துட்டு கண்டுபிடிக்க போறாங்கன்னு நெனைக்கிறேன்.